السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين وتاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني شيخا مرشدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம் பெருமான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமை இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 23வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவுகால வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் முழுமையாக நிறைவாக செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருளுவானாக. இந்த நோன்பையும் இந்த ரமலானையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக அல்லாஹ் ஆக்கி தந்தருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் 2 வகையான உறவுகளை பேசுகிறது. ஒன்று இரத்த பந்தம், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, இந்த இரத்த பந்தம், இந்த உறவை பற்றி பேசுகிறது. இன்னொன்று திருமணம் முடித்ததன் மூலமாக ஒரு சொந்தம் வருகிறது, அந்த சொந்தம், அதை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. இது அல்லாத 3வது ஒரு சொந்தம் இருக்கிறது. பால்குடியின் மூலமாக ஒரு சொந்தம் ஏற்படும். அது மற்ற மதத்திலெல்லாம் அது கிடையாது. பால்குடி தாய், பால்குடி தந்தை, பால்குடி சகோதரன், பால்குடி சகோதரி என்று ஒரு உறவை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி 3 வகையான உறவுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது சகோதரர்களை. இதில் எல்லா உறவுகளையும் மனிதன் பேணி வாழ வேண்டும். உறவுகளை துண்டித்து வாழுவது அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. குற்றம் யார் மேல் வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும், அது பற்றி ஒன்றுமில்லை. யார் மீது குற்றம் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டிய, ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டிய, விவாதித்து கொண்டிருக்க வேண்டிய, வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. குற்றம் யார் பக்கம் வேண்டுமா இருந்துவிட்டு போகட்டும், சொந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் ஒரு வாள் வைத்திருப்பார்கள். போருக்கு போகும்போது எல்லாம் கையில் இருக்கும்.
வாளின் பிடியில் எழுதப்பட்ட சில வாசகங்கள் இருந்தன. சில் மன் கத்த அக்க, யார் உடைய உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் இது சேர்ந்து வாழ வேண்டும். நபி அது எழுதியிருந்தார்கள். சில் மன் கத்த அக்க வஃபு அம்மன் லலமக்க, யார் உமக்கு அநீதம் செய்தார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. அஹசின் மன் அசா இலைக்க, உமக்கு யார் தீங்கு செய்தார்களோ அவர்களுக்கு நன்மை செய். இப்படி ஒரு 3 வாசகம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாளின் பிடியில் எழுதப்பட்டிருந்தது என்ற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உறவுகளை பேணி வாழ்வது என்பது இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு வலியுறுத்தப்பட்ட, மிகவும் அழுத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு உபதேசம், ஒரு வழிகாட்டுதல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். 5 நபர்களோடு நீ என்ன செய்யணும், நட்பு கொள்ள வேண்டாம். நேற்று நாம் ஏற்கனவே நட்பு சம்பந்தமாக, தோழமை சம்பந்தமாக பேசினோம். அந்த செய்திகளை எல்லாம் அதில் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிற எல்லா தகவல்களையும் உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. நேரம் அவ்வளவுதான் இருக்கிறது. நாம் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் 5 நபர்களிடத்தில் நீ தோழமை கொள்ள வேண்டாம் என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த 5 நபர்களில் 5வது நபர் யார் என்று சொன்னால், சொந்த பந்தங்களை, உறவுகளை முறித்து வாழுகிறவனோடு நீ தோழமை கொள்ள வேண்டாம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஏனென்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உறவுகளை துண்டித்து வாழ்கிறவனை அருள்முறையில் 3 இடத்தில் அல்லாஹ் சபிக்கிறான் என அவர்கள் காரணம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய சாபத்திற்கு உள்ளானவர்கள் அவர்கள். அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அத்தகைய நபர்களோடு நீ தோழமை கொள்ள வேண்டாம் என்று தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு வசனம்தான் இன்றைக்கு தராவிகில் ஓதப்பட்டது. ஃபஹல் அசைத்தும் இன்த வல்லைத்தும், போருக்கு கூப்பிட்டால் நீங்கள் பின்வாங்கி ஓடிவிடுவீர்கள். துஃப்சிது ஃபில் அர்து, பூமியிலே குழப்பம் செய்வீர்கள். கத்தியூ அர்ஹாமக்கும், உறவுகளை துண்டித்து வாழ்வீர்கள். இப்படியெல்லாம் செய்வீர்களோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உலாயிக்கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். உறவு முறைகளை துண்டித்து வாழ்கிறவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று இந்த வசனம் பேசுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், வல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாக்கிஹி, அல்லாஹ்விடத்தில் உறுதியான ஒப்பந்தம் செய்ததற்கு பின்னால் அந்த ஒப்பந்தத்தை யார் முறித்துவிட்டு, யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல, எந்த உறவையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டுமோ அந்த உறவையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டுமென அவன் ஏவி இருக்கிறானோ அதையெல்லாம் துண்டித்து விட்டு, வயுஃப்சிதூன ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்கிறார்களே, உலாய்க்க லஹுமுல் லானத்து, அல்லாஹ் சொல் அவர்கள் மீது லானத்திற்கு சாபம் இருக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இவ்வாறாக உறவுகளை துண்டித்து வாழ்கிறவர்கள், சொந்த பந்தங்களை முறித்து வாழ்கிறவர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள் என்று அருள்முறையில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் என்பதை தன் மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நினைவுபடுத்தி, அத்தகைய மனிதர்களோடு நீ தோழமை கொள்ள வேண்டாம் என அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனை திருமணங்களில் நாம் கலந்து கொள்ளுகிறோம். திருமணங்களில் குத்துபா ஓதப்படுகிறது. இமாம் குத்துபா திருமணத்திற்கான குத்துபா ஓதுகிறார். என்ன ஓதுகிறார்? யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் ஆதம் ஹவ்வா என்கிற ஒரு மனிதரிலிருந்து உங்களை எல்லோரையும் அவன்தான் படைத்தான்.
وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا அந்த ஆதம் என்கிற அந்த ஆணிலிருந்து அவருடைய பெண்ணை ஹவ்வாவை அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தான். وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً அதற்கு பின்னால் அந்த 2 பேரிலிருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் உலகம் முழுவதும் பரவச் செய்தான் என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னும் வத்தக்குல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி எந்த அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறான். ஒரு மனிதனிடத்தில் ஒரு உதவி கேட்கிறோம், என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுக்காண்டி கொடுப்பா, அவனோட பெயரை சொல்லித்தானே கேட்கிறோம். ஒரு மனிதத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம், அல்லாஹ்வுக்காண்டி விட்டுருப்பா என்று கேட்கிறோம் இல்லையா? இப்போ உதவி தேடினாலும் சரிதான், பாதுகாப்பு தேடினாலும் சரிதான், அவனுடைய பெயரை சொல்லித்தான் நீங்கள் கேட்கிறீர்களே, அந்த அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல் அர்ஹாம் சொந்த பந்தங்களை முறித்து வாழ்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உறவு முறைகளை முறித்து வாழ்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அல்லாஹ் உங்களை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை ஏன் திருமணத்தின் போது குத்துபாவில் ஓதப்படுகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண குத்துபாக்களில் இந்த வசனத்தை ஓதினார்கள். அதை பின்தொடர்ந்து ஏன் ஓதப்படுகிறது என்று சொன்னால், புதிதாக ஒரு சொந்தம் வருகிறது, இதுவரைக்கும் இல்லாத இன்னொரு ஏற்கனவே ஒரு சொந்தம் இருக்கிறது, இரத்த பந்தம் ஒரு சொந்தம் இருக்கிறது. இன்னொன்று திருமணத்தின் மூலமாக ஒரு சொந்தம் வருகிறது. அப்படி வருகிற போது இந்த சொந்தத்தை காட்டி அந்த சொந்தத்தில் குறைவோ, அந்த சொந்தத்தை காட்டி இந்த சொந்தத்தில் குறைவோ, இதில் முறிவோ அதில் முறிவோ எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதை எச்சரிக்கைப்படுத்துவதற்காகத்தான் திருமணங்களில் இது போன்ற வசனங்கள் ஓதப்படுகின்றன. சகோதரர்களே, இங்கே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் பேசுகிறான், வல் அர்ஹாம் சொந்த பந்தங்களை இரத்த பந்தங்களை முறித்து வாழுகிற விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பராத் இரவிலே 3 யாசின் ஓதுகிறோம். 3 நோக்கங்களுக்காக ஓதுகிறோம் இல்லையா? நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், நிறைய செல்வம் கிடைக்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் 3 காரணங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். அதில் 2 என்ன என்றால், நீண்ட ஆயுள் வேண்டும், நிறைய செல்வம் வேண்டும், ரொம்ப காலத்துக்கு வாழணும், செல்வ செழிப்பாக வாழணும். ஆசைப்படுவது தப்பு இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்பதும் தப்பில்லை. அதற்காக 3 யாசீனை ஓதி நாம் கேட்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 2 உங்களுக்கு வேண்டுமா? நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் யாருக்காவது உங்களுக்கு வேண்டுமா? நபி சொல்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஒரு ரிவாயத்தை செய்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி சொல்கிறார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி யார் தனக்கு நிறைய செல்வங்கள் கொடுக்கப்பட வேண்டும், ரிஸ்க் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் யார் விரும்புகிறாரோ அவர் ஃபல் யஸில் ரஹிமஹு அவர் தன்னுடைய இரத்த பந்தங்களை சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பராத் இரவிலே யாசின் ஓதி கேட்பது இருக்கட்டும், அது ஒரு வகை, அதுவும் இருக்கட்டும். நபி சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு 2 வேண்டுமா? சொந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், 2 கிடைக்கும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக பிரத்யேகமாக வேறு நோக்கங்கள் இல்லாமல் சொந்தத்தை பார்க்க வேண்டும். அண்ணன் பக்கத்து ஊரில் இருக்கிறார், தங்கை பக்கத்து ஊரில் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோம், அக்காவை இந்த பக்கம் ஒரு ஊரில் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோம். அக்காவை பார்ப்பதற்காக, தங்கச்சியை பார்ப்பதற்காக, அண்ணனை பார்ப்பதற்காக, தம்பியை பார்ப்பதற்காக, இந்த நோக்கத்திற்காக ஒரு மனிதன் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனான் என்று சொன்னால், மலாயிக்கத்துமார்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்து செய்கிறார்கள். முஸ்னத் அஹ்மது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஸார ரஜுலுன் அஹன் லஹு ஃபீ கரியத்தின் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்காக ஒரு மனிதன் போனான் என்றால்,
அவன் போகிற பாதையில் அல்லாஹ் ஒரு மலக்கை நிறுத்தி வைக்கிறான். அந்த மலக்கு அவன் போகிற பாதை நின்று கொண்டு அவனை பார்த்து எங்கே போகிறார் என்று கேட்கிறார். என்னுடைய சொந்த பந்தத்தை என்னுடைய சகோதரியை பார்ப்பதற்காக, சகோதரனை பார்ப்பதற்காக, இல்லை இதனுடைய தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், இவர்களை எல்லாம் பார்ப்பதற்காக நான் போகிறேன் என்று சொன்னால் அந்த மலாய்க்கத்துமாக சொல்கிறார்களாம், ஃபஇன்னி ரசூலுல்லாஹி இலைக்க, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உன் பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிற தூதுவன். அல்லாஹ் உனக்கு என்ன செய்தி சொல்லி அனுப்பினான் என்று சொன்னால், அன்னல்லாஹ் அஹப்பக கமா அஹபபுத்தஹு, நீ உன்னுடைய சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை நீ நேசித்தது போல் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்ற செய்தியை சொல்லுவதற்காக என்னை அனுப்பினான் என்று அந்த மலக்கு சொல்லுகிறார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அப்படியானால் சொந்த பந்தங்களை நாம் சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவர்களை நான் அன்பு வைத்தோம் என்று சொன்னால், அதற்கு பகரமாக அல்லாஹ் நம் மீது அன்பு வைக்கிறான் என்பதை, மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் சொந்த பந்தம் என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிற, மிகவும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். நபி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹ்மின், சொந்த பந்தங்களை முறித்து வாழ்கிறவன், அது சொந்தத்தை முறித்து வாழ்கிறவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களை, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொந்த பந்தங்களை முறித்து, அந்த உறவை முறித்து வாழுகிறவன் எந்த சபையில் இருக்கிறானோ, எந்த ஊரில் இருக்கிறானோ, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜாமியுல் அஹாதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அரஃபாவில் அப்படி தங்கி இருக்கிறார்கள். அரஃபாவில் தங்கி இருக்கிற போது, அரஃபாவுடைய நாள் மாலை நேரம், ஜபலுர் ரஹ்மத்துடைய அடிவாரத்தில் நபி அவர்கள் இருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். நபி சொன்னார்கள், இது அரஃபாவுடைய நாள், நான் ஜபலுர் ரஹ்மத்துடைய அடிவாரத்தில் நான் இப்போது அல்லாஹுடைய அருளை நான் கேட்கப் போகிறேன். அல்லாஹுடத்திலே நான் அருளை கேட்க இருக்கிறேன். அதனால் நீங்கள் லா யுஜாலிஸ்னி அல் யௌம காத்திஉ ரஹ்மின், உறவு முறைகளை துண்டித்து வாழ்கிறவர், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறவர் இங்கே இருக்க வேண்டாம், அவர் எழுந்து போய்விடட்டும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1,24,000 சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நபி இப்பொழுது அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் எழுந்து போனார். ஒரு நபர் மட்டும்தான் எழுந்து போனார். எழுந்து போனவர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள் அவரை பார்த்து, எதற்காக தோழர் எழுந்து போனீர், திரும்பி வந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கும் என்னுடைய சிறிய தாயாருக்கும் இடையிலே கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தது. நான் அவளிடத்தில் பல முறை பேசுவதற்கு நான் முயற்சி செய்தேன். பேசுவதற்கு முயற்சி செய்த நேரத்திலெல்லாம் அவர் என்னை முகம் சுளித்து கொண்டு, முகம் திருப்பிக் கொண்டு போய்விட்டார், பேசவில்லை. இப்போது நீங்கள் லா யுஜாலிஸ்னி அல் யௌம காத்திஉ ரஹ்மின், சொந்த பந்தங்களை முறித்து வாழுகிறவர் இங்கே உட்கார்ந்திருக்க வேண்டாம், எழுந்து சென்று விடுங்கள், நீங்கள் அறிவிப்பு செய்தீர்கள். இந்த அறிவிப்பு அவருடைய காதலையும் விழுந்திருக்கும். ஆனால் இப்போது நான் போய் பேசினால் அவர் பேசுவார், மனக்கசப்பை மாற்றிக்கொள்வார், மன்னித்து கொள்வார் என்பதற்காக நான் அவர் இருக்கிற அந்த பகுதிக்கு நான் போனேன். நான் அவருக்கு சலாம் சொன்னேன், அவர் பதில் சொன்னார். நான் அவரிடத்தில் மன்னிப்பு தேடினேன், அவர் மன்னித்து கொண்டார். அவர் என்னிடத்தில் மன்னிப்பு தேடினார், நானும் மன்னித்து கொண்டேன். அவருக்காக நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடினேன், அவரும் எனக்காக பாவ மன்னிப்பு தேடினார். முறிந்து போயிருந்த உறவு இப்போது நாங்கள் சீர் செய்து விட்டோம். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிற நீங்கள் எங்களுக்கும் சேர்த்து கேளுங்கள் என அந்த நபித்தோழர் சொன்னார்.
அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஹ்மத்த லா தன்ஸீரு அலா கௌமின் ஃபீஹிம் காத்தி ரஹ்மீன். உறவு முறைகளை துண்டித்து சொந்த பந்தங்களை துண்டித்து வாழுகிறவர் இருக்கிற இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்காது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், லா யுஜாலிஸ்னி அல் யௌம காத்தி ரஹ்மீன். சொந்த பந்தங்களின் உறவை முறித்து வாழுகிறவர் இங்கே உட்கார்ந்திருக்க வேண்டாம், எழுந்து சென்று விடுங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். 1,24,000 சஹாபா பெருமக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை நபர்களிலும் எழுந்து போனவர் ஒருவர் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டால் எத்தனை பேர் இருப்பார்கள்? நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. அப்படியானால் அந்த ஒரு நபரை தவிர அந்த 1,24,000 நபர்களில், அந்த சஹாபா பெருமக்களில் யாருக்கும் யாரிடத்திலையும் உறவு முறிவு இல்லை, யார் மீதும் மனக்கசப்பு இல்லை, மனமாச்சரியங்கள் இல்லை, யார் மீதும் பகை இல்லை, யார் மீதும் யாருக்கும் வன்மம் இல்லை. அந்த அளவிற்கு அந்த சஹாபா பெருமக்கள் பரிசுத்தமான மனம் படைத்தவர்களாக, வன்மம் இல்லாதவர்களாக, காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர்களாக, பகை இல்லாதவர்களாக, அதுபோல் மன கசப்பு இல்லாதவர்களாக அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களை. இந்த ஒரு நபர் மட்டும் அப்படி இருந்தார். இந்த அறிவிப்பின் மூலமாக அவரும் அதனுடைய உறவை சீர் செய்து கொண்டார். இப்போது இந்த அறிவிப்புக்கு பின்னால் அந்த 1,24,000 சஹாபா பெருமக்களில் யாரும் யாரோடும் உறவை முறித்தவர் யாரும் இல்லை சகோதரர்களே. அப்போதுதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு நிலை வந்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் அப்போதுதான் இறக்கி அருளினான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பரிபூரணம் செய்து விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, என அருள் கொடைகளையும் நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். ஒரு ரலீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு எப்போது அறிவித்தான் என்று சொன்னால், 1,24,000 சஹாபா பெருமக்களில் யாருக்கும் யாரோடும் எந்த விதமான உறவு முறிவும் இல்லை என்று ஆனதற்கு பின்புதான் அல்லாஹ் இதை அறிவித்தான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் நாம் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் விடிய விடிய தொழலாம், வருடம் முழுவதும் நோன்பு வைக்கலாம், இருக்கிற பொருளையெல்லாம் நாம் ஜக்காத்து கொடுக்கலாம், வருடாவளம் ஹஜ்ஜு செய்யலாம். அது போதாதென்று 6 மாதத்துக்கு உதவி உம்ராவுக்கு வேண்டுமானால் போகலாம், தான தர்மங்கள் எல்லாம் செய்யலாம். என்ன செய்தாலும் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே நாம் உறவு முறித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்னுடைய தீனும் பரிபூரணமாக ஆகவில்லை, உங்களுடைய தீனும் பரிபூரணமாகவில்லை சகோதரர்கள். எத்தனை அமல்கள் செய்தாலும் எப்போது நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் முறிவு இல்லாமல் வாழுகிறோமோ அப்போதுதான் நம்முடைய தீன் பரிபூரணமாக ஆகிறது என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளின் மூலமாக உணர்த்துகிறான் சகோதரர்களே. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று அல்லாஹ் அப்போதுதான் சொன்னான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டோம் என்று சொன்னால், உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வது என்பது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இஸ்லாம் அதை கருதுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் சில சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக, சிரமமாக இருக்கிறது என்பதற்காக எதையும் நாம் விட்டு போக முடியாது. வியாபாரம் சிரமமாகத்தான் இருக்கிறது, நஷ்டம் வரவில்லையா? விவசாயம் சிரமமாகத்தான் இருக்கிறது, நஷ்டம் வரவில்லையா? மனைவி மக்களோடு சில மனக்கசப்பு வரத்தான் செய்கிறது, சில நேரத்தில் சிரமமாகத்தான் இருக்கிறது. அதற்காக வியாபாரத்தை விட்டு ஓடிவிட்டோமா? விவசாயத்தை விட்டு ஓடிவிட்டோமா? இல்லை மனைவி மக்களெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று ஓடிவிட்டோமா? எல்லாவற்றையும் சகித்துக்கொள். இதற்காக வியாபாரத்தில் காசு பணத்திற்காக, மனைவி மக்கள் மீது கொண்டிருக்கிற பாசத்திற்காக அவர்களால் ஏற்படுகிற சிக்கல் சிரமங்களை நஷ்டங்களை எப்படி சகித்து கொள்கிறோமோ, எப்படி நாம் அனுசரித்து கொண்டு போகிறோமோ, அதுபோல்தான் சொந்தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற சிரமங்களையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனை குடும்பங்கள் உறவுகள் முறிந்து போய் கிடக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணனோடு உறவு இல்லை, தம்பியோடு உறவு இல்லை,
எப்போது 10 ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமாக எந்த விதமான உறவுமே இல்லாமல் இருந்துவிட்டு கடைசியிலே அண்ணன் மரணித்து போனதற்கு பின்னால் தான் தெரிய வருகிறது. அவர் மரணித்து விட்டார் என்பது அதற்கு பின்னால் தான் தெரிய வருகிறது. தம்பி மரணித்ததற்கு பின்னால் தான் மரணித்து விட்டார் தெரிய வருகிறது. இடையிலே எந்த விதமான தொடர்பும் இல்லை. இடையிலே பல ஆண்டுகள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. மருத்துவம் செய்வதற்காக சிரமப்படுத்தார். அவர் மருத்துவம் செய்வதற்காக சிரமப்படுகிறார் என்பது தெரியவில்லை. அவர் வீட்டிலே பண கஷ்டம், அவர் பண கஷ்டத்தில் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. இத்தனை நோய்களோடு அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கு ரொம்பவும் சிரமத்திற்கு உள்ளானார். அவர் இப்படியெல்லாம் சிரமத்துக்கு உள்ளாகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கே வைத்தியம் நடந்தது. அந்த வைத்தியத்திலே ரொம்ப சிரமப்பட்டார். வைத்தியத்திற்கு காசு கொடுப்பதற்கு கையிலே பணம் இல்லை அது நமக்கு தெரியவில்லை. மரணித்து போய்விட்டார் என்கிற செய்தி பள்ளிவாசலுடைய ஒலிபரப்பில் சொன்னப்பட்டதற்கு பின்னால் தான் தெரிகிறது. சரி, மரணித்து விட்டார். அதற்கு பின்னால் தான் என்ன செய்கிறான், அவரை தேடி போக அண்ணனை தேடி மரணித்து போய் கிடக்கிற புணமாய் கிடக்கிற அண்ணனை தேடி, தம்பியை தேடி, அக்காளை தேடி, தங்கையை தேடி அதற்கு பின்னால் தான் போகிறார். அதற்கு பின்னால் அங்கே நின்று அழுகிறார். இருக்கிற போது ஒரு 4 வார்த்தை பேசுகிற காலத்திலெல்லாம், பேசிக்கொண்டிருக்கிற காலத்திலெல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு பேச முடியாமல் பிணமாக கிடக்கிற போது பக்கத்தில் போய் நின்று அழுது என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? யாருக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? அந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் உறவுகள் முறிந்து போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். குற்றம் அவர்கள் மீது இருக்கட்டும், இல்லை நம் மீது இருந்து விட்டு போகட்டும். யார் மீது குற்றம் என்ன ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யார் மீது அதிக குற்றம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்துவிட்டு போகட்டும், யார் மீது வேணால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் சகோதரர்களே. அதுதான் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுத் தருவதற்கு அதுதான் சிறந்த வழி. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் யார் வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் சொந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அவர் பேசட்டுங்க, நான் பேசுகிறேன், நான் ஏன் போய் பேசணும்? அவர் பேசினா நான் பேசுகிறேன், அவர் பேசினால் நான் பேசுவேன் என்று சொல்லுகிறவன் சொந்தத்தை சேர்ந்து வாழ்ந்தவன் அல்ல. நபி சொல்கிறார்கள். உறவுமுறைகளை சேர்ந்து வாழ்ந்தவன் அல்ல. நபி சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்து செய்கிறார்கள். புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைசல் வாசிலு பில் முகாஃபி, அவன் பேசினால் நான் பேசுவேன் என்று பகரம் செய்கிறானே, இவன் சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறவன் அல்ல. யார் சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறன்னு சொன்னால் உறவை அவன் முறித்தாலும் இவன் போய் பேச வேண்டும். இவன் தான் சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறவன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இங்கே ஈகோ பார்க்காதீர்கள். அவன் பேசினால்தான் நான் பேசுவேன், நான் அவனோட என்ன குறைஞ்சி போயிட்டேன் என்று தம்பியை விஷயத்தில் அண்ணனும் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி விஷயத்தில் அண்ணனும் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் அதுபோல் சகோதர சகோதரிகள் யார் விஷயத்திலையும் யாரும் இங்கே என்ன செய்ய வேண்டிய தன் முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நபி சொல்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய சொந்த உறவை முறித்தாலும் நீங்களாக போய் பேசுங்கள். அப்படி பேசினால்தான் உறவு முறைகளை சேர்ந்து வாழுகிறவர்கள் என்கிற பட்டியலுக்கு நீங்கள் வருவீர்கள். அவன் பேசினால் நான் பேசுவேன் என்று சொன்னால் நீங்கள் பகரம் செய்கிறவர்கள், நீங்கள் உறவு முறை சேர்ந்து வாழுகிறவர்கள் அல்ல என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் வந்தார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்தன் அஸிலுஹும் வ யக்தஊனனி, நபியே, என்னுடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் அவர்களுடைய உறவை துண்டித்து கொண்டே போகிறார்கள். ஓ அஹசினு இலைஹிம், நான் அவர்களுக்கு பல உபகாரம் செய்கிறேன், நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொள்கிறேன். ஓ யுஸீஊனனி, அவர்கள் என்னிடத்திலே அவர்கள் மட்டமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். ஓ அஹலும் அன்ஹும், நான் அவர்கள் விஷயத்தில் நான் சகித்து கொண்டு போகிறேன். ஓ எஜ்ஹலூன அலைய, அவர்கள் என்னிடத்தில் மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் நபி இடத்தில் சொல்கிறார். அது நபித்தோழர். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் குன்த கமா குல்த, நீ சொல்வது உண்மை என்று சொன்னால், நீ இப்போது சொன்னாயே நான் அவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறேன், அவர்கள் துண்டித்து போகிறார்கள், நான் அவர்களிடத்தில் நாகரீகமாக நடந்து கொள்கிறேன், அவர்களிடத்தில் நாகரீகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள்,
அவர்களிடத்தில் சகித்து கொண்டு போகிற அவர்கள் விஷயத்தில் அவர்களிடத்தில் மடத்தரத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீ சொன்னீரே, இது உண்மை என்று சொன்னால் நீ தொடர்ந்து இதுபோல் செய்து கொண்டே இரு. அன்னமா துசிஃபுகும் அல் மிலல், அது அவருடைய மூஞ்சியில் நீ சாம்பலை அள்ளி போட்டது போல. நாம் சொல்லுகிறோம், நம்ம பாசையில் சொல்கிறோம், மூஞ்சியில் கரிய பூசனா சொல்கிறோம் இல்லையா, அது அப்படி சொல்லுகிறார்கள். அவருடைய முகத்தில் சாம்பலை அள்ளி வீசியவனை போன்று ஆவாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நீ இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் வலா யஸாலு மஅக்க மினல்லாஹி லஹீருன் அலைஹிம் மா தும்த அலா தாலிக், இந்த பண்பாடுகளை கடைபிடித்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து உதவியாளர் ஒருவரை அல்லாஹ் உனக்கு நியமிப்பான், அவர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொந்தங்களை நாம் சேர்ந்து வாழுகிறோம், அவர்கள் முறித்து கொண்டே போகிறார்கள். நாம் அவர்கள் விஷயத்தில் நாகரீகமாக நடந்து கொள்கிறோம், அவர்கள் அநாகரீகமாக நடக்கிறார்கள். நாம் அவர்கள் விஷயத்தில் பல விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், சகித்து கொண்டே போகிறோம். ஆனால் அவர்கள் அதுபோல் நடப்பதில்லை. என்று இருந்தாலும் எதற்கு நான் இவன்றை கீழே இறங்கி போகணும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியாளர் தொடர்ந்து உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார். அதன் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கையின் பல படித்தரங்களை அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருப்பான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்திகளை பார்க்கிறோம் சகோதரர்களை. அப்படியானால் சொந்தங்களை சேர்ந்து வாழ்வது சிரமமானது தான். அந்த சிரமத்தை சகித்து கொள்ளுங்கள். வியாபாரத்திற்காக சிரமத்தை சகிப்பது போல, விவசாயத்தில் சிரமத்தை சகித்துக் கொள்வது போல, மனைவி மக்கள் விஷயத்தில் சிரமத்தை சகித்துக் கொள்வது போல, உறவு முறைகளை பேடுகிற விஷயத்திலேயும் நீங்கள் சிரமத்தை சகித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு பிரத்யேகமான உதவியாளர் உங்களுக்கு கிடைப்பதற்கு இது முக்கிய காரணமாக அது அமையும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உறவுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்று சொன்னால், தாயும் மகனும் இல்லை தந்தையும் மகளும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், உறவை விட்டு கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். சஹாபா பெருமக்களும் வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகளார் அஸ்மா பின்த் அபூபக்கர் அவரும் வந்து விட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மக்காவில் இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் மதீனாவில் இருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கணவனோடு மதீனாவில் இருக்கிறார். இப்போது அவர் மகளை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார். அல்லாஹ்வின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் ஆயிஷா, அவருடைய தாய் வேறு. இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர், இவர் அபூபக்கர் சித்திக் மகளார் தான், இவருடைய தாய் வேறு. ஆயிஷா நாயகியுடைய தாய் இருக்கிறாரே உம்மு ரூமான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு, இந்த அஸ்மாவுடைய தாய் இருக்கிற அவர் பேர் கத்தீலா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். என்னென்னு சொல்ல குழப்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இப்போது அவர் மகளை காண வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார். சில பரிசு பொருள்களை, அதாவது சில தின்பண்டங்கள், ஒரு ஊருக்கு பார்ப்பதற்கு போகிற போது சில பொருள்களை வாங்கி கொண்டு போவோம் இல்லையா, சொந்த பந்தங்களை சந்திக்க போகிற போது, அதுபோல் சில பொருள்களை எல்லாம், அன்பளிப்பு பொருள்களை எல்லாம் கொண்டு வருகிறார். இப்போது அவர் சொல்கிறார், நீங்கள் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறீர்கள், நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், ஆனால் உங்களை சந்திக்கலாமா என்று எனக்கு தெரியாது. நான் நபியிடத்தில் கேட்டு அவர் அனுமதி கொடுத்தால்தான் உங்களை நான் சந்திக்க முடியும். நபி அனுமதி கொடுத்தால்தான் வீட்டுக்கு உங்களை நான் அனுமதிப்பேன் என்று தாயிடத்தில் சொல்லிவிட்டு அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்திலே வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், கதிமத்து அலைய உம்மி, என்னுடைய தாய் மக்காவிலிருந்து என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். வஹிய ராகிபத்துன், என்னை சந்திப்பதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார். அஃப அசிலு உம்மி, அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரே, அவரோட சேர்ந்து வாழலாமா, சேர்ந்து இருக்கலாமா, வீட்டுக்குள்ளே அவரை அனுமதிக்கலாமா என்று நபியிடத்தில் அவர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், சேர்ந்து தான் இருக்க வேண்டும். சிலி உம்மிக்கு, ஒரு தாயோடு சேர்ந்து இரு, அவர் கொடுக்கிற அன்பு பொறுப்பை பெற்றுக்கொள், வீட்டுக்குள்ளே அனுமதி,
அவரை எப்படி உபசரிக்க வேண்டுமோ அப்படி உபசரிக்க வேண்டும், அவரை எப்படி கண்ணியம் செய்யணும் அப்படி கண்ணியம் செய்ய வேண்டும், அவருடைய மனம் சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அவர் கொடுக்கிற ஹதியாக்களை அன்பளிப்பு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், உன்னிடத்திலே அவருக்கு கொடுத்து அனுப்புவதற்கு ஹதியாக்கள் இருக்குமே ஆனால் அன்பளிப்பு இருக்குமே ஆனால் நீயும் அவருக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறையை பேணுவதற்கு மதம் தடை அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். சகோதரர்களே, இதை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார். என்று சொன்னால் தாயும் மகளும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம், தந்தையும் மகனும் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம். மதத்தும் வேறு என்பகின்ற காரணத்தால் அவன் தந்தை இல்லை என்று ஆகிவிட மாட்டான், தாய் இல்லை என்று ஆகிவிட மாட்டாள், மகன் இல்லை என்று ஆகிவிட முடியாது, மகள் இல்லை என்று ஆகிவிடாது. அதனால் அந்த சொந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், அவர்கள் சேர்ந்து இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அதனால் இஸ்லாத்தினுடைய இறை நம்பிக்கைக்கு மாறாக ஏதாவது செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள் சொன்னால் அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அப்படி அல்லாமல் உறவு முறையோடு வாழுவதற்கு எந்த தடையும் இல்லை, சேர்ந்து வாழ வேண்டும், வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறைகள் பேணுவது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. ஒரு யுத்தத்திற்கு சஹாபிகள் போவார்கள். போகிற போது சில பேர் இருப்பார்கள், இஸ்லாத்தின் எதிரிகளாக இருப்பார்கள். அந்த ஊருக்கும் சில நேரங்களில் யுத்தம் நடத்த போக வேண்டியது வரும். நபி அவர்கள் யுத்தத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். ஆனால் போகிற வழியிலே பனு முதலஜ் என்று ஒரு கபீலா, ஒரு கோத்திரம், அவர்கள் வாழ்கிற ஒரு கிராமம் வருகிறது. அப்போது போகிறவர் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்திற்கு போகிற போது உங்களுக்கு நிறைய காசு பணங்கள் தேவை, ஏதாவது யுத்தம் முடிந்தால் கனிமத்து பொருள்கள் கிடைக்கும், நிறைய காசு பணங்களும் செல்வமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் போகிற வழியில் இந்த பது முதலஜ் என்கிற ஒரு கோத்திரத்தார், ஒரு கபீலா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு போர் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார். அப்படி அதை செய்தியை சொல்லுவதை கேள்வியுற்ற செவியுற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கது மனஅனி மின் பனி முதலிஜின், நான் அந்த பனு முதலிஜுக்கு அவர்கள் எதிராக யுத்தம் செய்யுங்கள், போர் செய்யுங்கள் என்று நான் உங்களை அனுப்பவில்லை, நான் அதை தாண்டி இருக்கிற, அதை கடந்து இருக்கிற இன்னொரு இடத்துக்கு தான் உங்களை அனுப்புகிறேன், இவர்களை நான் அனுப்பவில்லை, இவர்கள் மீது அனுப்ப வேண்டும் எனக்கு இவர்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாமலும் இல்லை, ஏன் அனுப்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோடு போர் செய்ய வேண்டாம் என்று என்னை தடுத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் காஃபிர்கள் தான், இஸ்லாத்துக்கு எதிரிகள் தான், ஆனால் அவர்கள் மீது போர் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஏன், என்ன காரணம் தெரியுமா? பிசிலத்திஹிம் அர் ரஹம், அவர்களுக்குள்ளே உறவு முறைகளை பேணி வாழுகிறார்கள், அதனால் அவர்கள் மீது நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம், அவர்களது போருக்கு போக வேண்டாம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னை தடுத்திருக்கிறான். அதனால் அந்த பனு முதலஜ் கோத்திரத்தார் மீது நீங்கள் கை வைக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராக எந்த விதமான போர் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையை அனுப்புகிறவர்கள் இப்படி சொல்லி அனுப்பினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் சொந்த பந்தங்களை சேர்ந்து உறவு முறைகளை சேர்ந்து வாழுகிறவன் அது காஃபிராக இருந்தாலும் அவனுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. என்றால் மூமினாக முஸ்லீமாக இருக்கிற நாம் அந்த சொந்த பந்தங்களை உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள நாம் கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர், ஒரு செய்தி, நிறைய செய்திகள் இருக்கின்றன, நேரம் கருதி ஒரு சின்ன செய்தி. இமாம் ரஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கபாயிர் என்கிற கிரந்தத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு செய்தியை ஒரு பதிவு செய்கிறார். மக்காவிலே ஒருவர் இது செய்தார், ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்தார். செல்வந்தர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அங்கே குடியேறி விட்டார். அவர் அந்த ஊரை சார்ந்தவர் அல்ல, மக்காவை சார்ந்தவர் அல்ல, அவர் ஹுராசான் என்கிற பகுதியை சார்ந்தவர். ஹுராசான் என்பது இன்றைக்கு ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு பகுதி.
குராசான் நாட்டை சார்ந்தவர். அங்கிருந்து வந்து மக்காவில் வந்து குடியேறினார். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கொடுக்கல் வாங்கல் போன்ற எல்லாவற்றிலேயும் மக்களுக்கு மத்தியிலே முஆமலாத்து செய்வதிலேயும் எல்லா தொழுகை வணக்கம் போன்ற எல்லாவற்றிலேயும் அவர் 100க்கு 100 சரியாக நடந்தார். மக்களுக்கு அவர் மீது என்ன அபிமானம், நல்ல அபிமானம் ஏற்பட்டு போய்விட்டது. ஒரு நம்பிக்கையாளர் என்கிற அளவிற்கு அவரை மக்கள் மதித்தார்கள். அதனால் என்ன ஆனது என்று சொன்னால் சகோதரர்களே, யாராவது ஒருவர் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இல்லை ஒரு திரண்ட ஒரு சொத்து பணம் ஒரு வெளியூருக்கு போகிறார், அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று சொன்னால் இவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து, இதை நீங்கள் பத்திரமாக அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் வெளியூருக்கு போகிறேன், 1 மாதம் 2 மாதம் ஆகலாம், வந்ததற்கு பிறகு உங்களை வாங்கிக் கொள்கிறேன் என்று அவரிடத்தில் அமானிதமாக பெரும் சொத்துக்களை பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தீனார்களை அவரை கொடுத்து விட்டு போவார்கள். விலை உயர்ந்த பொருள்களை கொடுத்து விட்டு போவார்கள். அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் மிகவும் ஒரு அபிமானத்திற்குரிய மனிதராக, மக்களின் நன்னம்பிக்கை பெற்றவராக ஒருவர் வாழ்ந்தார். அந்த குராசான் நாட்டை சார்ந்தவர் மக்காவிலே வாழ்ந்தார். அவரிடத்திலே இப்படி கொடுத்து வைக்கிற பழக்கம் இருந்தது. ஒரு மனிதர் என்ன செய்தார், வந்தார். வந்து ஒரு 10,000 தீனார் என்று சொன்னால் தங்க காசு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தீனார் என்று சொன்னால் 5 கிராம் எடையுள்ள தங்க நாணயத்திற்கு பெயர் தீனார். திர்ஹம் என்று சொன்னால் 3 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்திற்கு பெயர் திர்ஹம். திர்ஹம் என்று சொன்னால் துபை திர்ஹம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. தீனார் என்று சொன்னால் கோயில் தீனார் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. குர்ஆனிலே திர்ஹம், தீனார், திர்ஹம் என்ற வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஹதீஸிலே திர்ஹம் என்ற வார்த்தை இருக்கிறது, தீனார் என்ற வார்த்தை குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆன் இறங்கிய காலத்தில் குவைத்து தீனார் எல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழிகளை சொன்ன காலத்தில் துபை திர்ஹம் எல்லாம் கிடையாது. இவர்கள் அதுக்கு திர்ஹம் என்று பெயர் வைத்து கொண்டார்கள். 3 கிராம் வெள்ளி காசுக்கு திர்ஹம் என்று பெயர், 5 கிராம் தங்க காசுக்கு தீனார் என்று பெயர். ஒருவர் 10,000 தீனார்களை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், நான் வியாபாரத்திற்காக போகிறேன், போய் வருவதற்கு 1 மாத காலம் ஆகலாம், வைத்திருங்கள், வந்ததற்கு பின்னால் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இவர் போய்விட்டு வருகிற அந்த இடைவெளியில் இவர் மரணித்து போய்விட்டார். இந்த மனிதர் மரணித்து போய்விட்டார். நம்பிக்கைக்குரியவர் மரணித்து போய்விட்டார். யாரிடத்தில் போய் கேட்பது? மனைவியிடத்தில் போய், இவரோட மனைவியிடத்தில் போய் கேட்டார். அவள் அண்ணன் தம்பிகளிடத்தில் போய் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், அது சம்பந்தமாக அவர் எந்த செய்தியும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, எந்த ஒரு பொருளையும் தந்து வைக்கவும் இல்லை, எங்களுக்கு அது குறித்து ஒன்றும் தெரியாது என்று சொன்னார். ஏதோ 10 திர்ஹம் 20 திர்ஹம் என்று சொன்னால் சரி, பரவாயில்லை, விட்டு போய்விடலாம், 100 திர்ஹம் விட்டு போய்விடலாம். இது தீனார், அது 10,000 தீனார், ஒரு பெரிய சொத்து, என்ன செய்வது? அவருக்கு தெரிந்தவர்ந்து கேட்கிறார். அப்போது சொன்னார்கள், அப்போ அந்த காலத்தில் மக்காவில் மாதத்திற்கு 2 நாள் அந்த பகுதியில் உள்ள மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். எதற்காக வென்றால், மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த நாளில் வந்து அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து கேட்டுக்கொள்வார்கள். மார்க்கம் சம்பந்தமாக, தொழுகை நோன்பு வழக்க வழிபாடு சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, முஆமலாத்து சம்பந்தமாக, முஆஷராத்து சம்பந்தமாக அவர்களுக்கு ஏதாவது மார்க்க விஷயத்தில் சந்தேகம் இருக்குமே ஆனால் அவர்கள் வந்து அந்த ஆலிம்களை கேட்பார்கள். அதற்காக அந்த பகுதியில் உள்ள ஆலிம்கள் எல்லாம் அந்த ஒரு 2 நாளையில், குறிப்பிட்ட நாளையில் அவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதனால் அதை சொன்னார் ஒருவர், இப்படி ஆலிம்கள், மிகப்பெரிய ஃபுக்கஹாக்கள், மார்க் அறிஞர்கள் ஒன்று கூடுவார்கள். அவர்களிடத்தில் போய் உன்னுடைய செய்தியை சொல், உன் செய்தியை சொல்லி என்ன செய், இந்த 10,000 தீனாரை நான் எப்படி பெறுவதென்று வழிகள் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அவர் சொன்னார். அதுபோல் அவர் வந்தார். அந்த குறிப்பிட்ட நாளையில் மார்க் அறிஞர்கள் அமர்ந்திருந்தார்கள். தன்னுடைய செய்தியை சொன்னார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது தஹஜ்ஜத் நேரத்தில் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்துக்கு போ, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்கள், சுவனவாதிகளுடைய ரூஹுகளை எல்லாம் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஆஜர்படுத்துகிறான். ஹதீஸுகளிலே வருகிறது, அதன் அடிப்படை சொல்கிறார்கள். அந்த நல்லடியார்களுடைய ஆன்மாக்களை, ரூஹுகளை எல்லாம் அங்கே அவன் ஆஜர்படுத்துவான். அதான் அந்த இடத்திற்கு, அந்த தஹஜ்ஜத் நேரத்திற்கு
ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு இவருடைய பெயரை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல். அவர் ரூஹ் அங்கே ஆதரப்படுத்தப்படுமையானால் பதில் சொல்லுவார். நீ உனக்கு தேவையான செய்தியை நீ கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். இவர் போனார், தஹஜ்ஜுத் நேரத்துக்கு போனார். போய் இவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். ஒரு தடவை சொன்னார், 2 தடவை சொன்னார், 3 தடவை சொன்னார். 3 தடவை சொல்லி எந்த பதிலுமே வரவில்லை. மறுநாள் காலையிலே வந்தார். வந்து சொன்னார், இப்படி நீங்கள் சொன்னது போல் நான் போய் சொன்னேன், எந்த பதிலும் வரவில்லை என்று சொன்னபோது மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது நாம் விரும்பாத ஒரு செய்தி நடந்தால் இந்த செய்தி, இந்த ஆயத்தை சொல்லுவது. யாராவது மரணித்து போனார் என்று செய்தி கேட்டால்தான் சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை. நாம் விரும்பாத எந்த நிகழ்வு நடந்தாலும் அப்போது என்ன செய்யலாம்? ஒரு சாவி கொத்து தொலைந்து விட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திடீரென்று எல்லா விளக்கும் அணைந்து விட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி மனிதன் விரும்பாத, நமக்கு பாதகமாக எந்த நிகழ்வு நடந்தாலும் இந்த இன்னா லில்லாஹி சொல்ல வேண்டும். யாராவது மரணித்து போய்விட்டால் செய்தி கேட்டால்தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல, அதற்கும் சொல்ல வேண்டும். அதனால் இவர்கள் அந்த இடத்தில் போய் சலாம் சொல், சுவனவாதிகளுடைய நல்லடியார்களுடைய ரூஹுகளை எல்லாம் அங்கே அல்லாஹ் ஆஜர்படுத்துகிறான், அங்கு போய் சொல் என்று சொன்னவுடன், நான் சொன்னேன் பதில் வரவில்லை என்று சொன்னவுடன் அவர்கள் ஆஹா அப்படியானால் இவர் நல்ல மனிதர், இவர் சுவனவாதி அல்ல என்கிற காரணத்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சரி, யமன் தேசத்தில் பர்ஹூத் என்று ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றுக்கு போ. அங்கு போய் அங்கே நரகவாதிகளுடைய ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் அங்கே ஆஜர்படுத்துகிறான் தஹஜ்ஜுத் நேரத்தில். அங்கு போய் நின்று என்ன செய், சலாம் சொல் என்று சொன்னார்கள். இவர் யமன் தேசத்துக்கு போனார். பிரயாணம் செய்து போய் அங்கு போய் அந்த கிணறு இருக்கிற இடத்தை விசாரித்தார். அந்த ஏரியாவை சொன்னார்கள். அந்த தஹஜ்ஜுத் நேரத்துக்கு போனார். போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒரு பெயரை சொல்லி சொன்னார். அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சத்தம் வந்தது. இவர் சொன்னார், உனக்கு வந்த கை சேதமே, உனக்கு வந்த கேடு, உனக்கு என்னப்பா இப்படி கேடு வந்தது? நீ எங்களுக்கு மத்தியில் எவ்வளோ நல்ல மனிதனாக வாழ்ந்தாய், வணக்க வழிபாடுகள் விஷயத்திலேயும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் எவ்வளவு நல்லவனாக இருந்தாய், மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்றவனாக இருந்தாய், நல்ல அபிமானத்தை பெற்றவனாக இருந்தாய், நம்பிக்கை பெற்றவனாக இருந்தாய். இப்படியெல்லாம் இருந்தும் கூட இங்கே வந்து சேர்களாவுக்கு உனக்கு என்ன கேடு வந்தது என்று இவர் சொல்லிவிட்டு அடுத்து கேட்கிறார், சரி, உனத்தில் நான் ஒரு 10,000 தீனார்களை கொடுத்தேனே, அது என்ன ஆனது என்று கேட்டார். அவர் சொன்னார், வீட்டிற்கு பக்கத்திலே ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்தில் தோண்டி உள்ளே பதுக்கி வைத்திருக்கிறேன், என்னுடைய மனைவி மக்கள் யாரிடத்திலையும் சொல்லவில்லை, அதனால் வீட்டிற்கு உள்ளே ஒரு பகுதியில் இப்படி செய்திருக்கிற காரணத்தால் என்னுடைய மகளிடத்தில் சொல்லி அந்த இடத்தை தோண்டு உனக்கு காசு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். அவர் திரும்பவும் கேட்டார், சரி, எல்லாம் இருக்கட்டும், நீ இங்கே ஏன் வந்தாய், என்ன காரணம், எனக்கு சொல் என்று சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய சொந்த ஊர் ஹுராசான், அங்கே எனக்கு சகோதரி ஒருவர் இருந்தார், அவர் ரொம்ப ஏழ்மையானவர். எனக்கும் அவருக்கும் நான் கொஞ்சம் பணக்காரன், என்னுடைய கையில் காசு பணம் இருந்தது, செல்வம் இருந்தது. எனக்கும் அவருக்கு ஒரு மனஸ்தாபம், சண்டை வந்து விட்டது. அவர் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர். நான் அவரோடு சண்டை போட்டுவிட்டு அவளை வெறுத்து விட்டு நான் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு, உன்னுடைய உறவே எனக்கு வேண்டாம், உங்கள் சங்காத்தமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நான் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு நான் மக்காவுக்கு வந்து விட்டேன். மக்காவில் வந்து நான் எத்தனையோ உம்ராக்கள் செய்தேன், எத்தனை ஹஜ்ஜுகள் செய்தேன், எவ்வளவு தொழுகை போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் எல்லாம் நிறைவேற்றினேன். என்றாலும் கூட சொந்த பந்தத்துடைய இரத்த உறவை முறித்த காரணத்தால் என்னுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், மக்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், உண்மைதான். மக்களின் அபிமானத்திற்கு ஆளானவனாக இருந்தேன், உண்மைதான். எல்லாம் உண்மைதான். நான் அப்படி நடந்து கொண்டது உண்மைதான். ஆனால் என்னுடைய சொந்த சகோதரி அவள் ஏழையாக இருந்தாள். அவளுக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு வாய் தகராறு, ஒரு சண்டை, மனக்கசப்பு. அதில் அவளை நான் வெறுத்து விட்டு
நான் அதோடு என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவரையும் விட்டுவிட்டு நான் இங்கு வந்த காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறான் என்று அவர் சொன்னார் என்கிற செய்தியை இமாம் ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கித்தாபுல் கபாரிலே பதிவு செய்திருக்கிறார். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் சொந்த பந்தங்களை முறித்து வாழ்வது என்பது எவ்வளவு மகா பெரிய குற்றம் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சகோதரர்களே, குற்றம் யார் மீது வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும், நம் மீது இருக்கட்டும், இது பரவாயில்லை, இல்லை அவர்கள் மீது இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டுமே. அது என்ன இருக்கிறது? நம்முடைய அண்ணன் தானே, நம்முடைய தம்பி தானே, நம்முடைய அக்கா தானே, நம்முடைய தங்கை தானே, ஒரே வயத்தில் பிறந்தவர்கள் தானே. கொஞ்சம் கூடுதல் குறைவாக பேசியிருந்தால் என்ன, ஒரு 4 அடி அழித்திருந்தால் என்ன, இருந்துவிட்டு போகட்டும். எதையும் பற்றியும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யார் குற்றவாளி, யார் சுத்தமானவர் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உறவுகளை முறித்து வாழ்கிற மனிதர்களை குறித்து குர்ஆனில் 3 இடத்தில் சாபமிட்டு பேசுகிறான். அந்த வகையில் இன்றைக்கு தராவீஹில் ஓதிய அந்த வசனத்திலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை மீது அல்லாஹ் சாபமிட்டு விட்டான் என்று இன்று குறிப்பிடான். சகோதரர்களே, அதனால் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சரிக்கைகளை பயந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஆகிரத்தை பயந்து கொள்ள வேண்டும். மன்னரைகளை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உறவு முறைகளை சேர்ந்து வாழுகிற நல் மக்களாக நம்மை ஆக்கி அருளுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹுல் ஹைரல் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்து, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்களே,